ஹலோ வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒன் டே விளாக் ரொட்டீன் தாங்க பார்க்க போறோம். அதாவது பார்த்துட்டிங்கன்னா அக்கா வீடு வந்து பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. அதனால நாங்கள் எல்லாரும் சரின்ட்டு கிளம்பிட்டேங்க. சரி, அதாவது பார்த்துட்டிங்கன்னா இது கரிநாள் அந்த அன்னைக்கு தாங்க இந்த விளாக் எடுத்துட்டு இருக்கேன். பொங்கல்லாம் முடிஞ்சு அப்படி சரின்ட்டு எல்லாம் ஜாலியாக ஒரு ட்ரிப் மாதிரி போய்க்கலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் அவர் மட்டும் தாங்க வரல. அவர் தான் வந்து அந்த அன்னைக்கு லீவ் போட்டாரு பொங்கல் அன்னைக்கு. அதனால லீவ் போட முடியாதுன்ட்டு அவர் மட்டும் தாங்க வரல. வீட்ல இருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 34 கிலோமீட்டர்ஸ் தாங்க. நாங்கள் வந்துட்டோம் கோயிலுக்கு. இது வந்து கோயில் பார்த்துட்டிங்கன்னா தம்பிக்கல்லையன் கோயிலுங்க. ரொம்ப தங்கமேட்டில் இருக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க. அதாவது பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டா கூட 8ஆம் நம்பர் பஸ் ஏறினா நம்ம கோயில் வாசப்படியிலே கொண்டு வந்து இறக்கி விட்டுறாங்க. நல்லா இருந்துச்சுங்க கோயில். வாங்க அப்படி நம்ம பார்க்கலாம். நாங்கள் அப்படியே வந்து இறங்கி உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எல்லாம் உள்ள அப்படியே நாங்களும் உள்ள வந்துட்டேங்க. அப்படி சாமி கும்பிட்டு எல்லாம் சுற்றி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அங்கே பார்த்துட்டிங்களா ஆடு அப்புறம் காலபைரவர்லாம் இருக்காரு இல்லைங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்து வரும்போது அதெல்லாம் உயிரோடயே இருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஒவ்வொரு வித்தியாசமா காலு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க. இங்கே பாருங்க எல்லா சிலை இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து வரும்போதெல்லாம் பார்த்துருக்குங்க. நம்ம வேண்டுதல் மாதிரி வேண்டி அப்படியே கொண்டு வந்து அதுக்கு வந்து சிலை மாதிரி வடிச்சு நம்ம அங்கே வச்சுக்கலாங்க. நம்ம வேண்டுதல் நிறைவேறின அப்புறம் நல்லா இருந்துச்சுங்க கோயிலை சுற்றி எல்லாமே பார்க்குறப்ப. உள்ள வீடியோ வேற எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தாங்க உள்ள எடுக்க முடியல. இந்த பக்கம் எடுக்க வேண்டிய இடத்துல மட்டும் பார்த்து எடுத்தேங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிலையெல்லாம் பார்க்க எல்லாமே அழகா இருந்துச்சுங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்கு. நம்ம யூடியூப்ல போட்டா கூட நமக்கு அதுக்கு தெரியுங்க அந்த வரலாறு. அதோட கோயிலோட வரலாறு ஒன்று இருக்குங்க. அந்த காலத்துல அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அங்க பாருங்க வெளியே வந்தோடனே பாப்பா 2 பேர் பார்த்துட்டிங்கன்னா இந்த புறாவோட வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. போய் போய் அதை துரத்தி விட்டுட்டு அதுக்கு அரிசியெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அதெல்லாம் போட்டுட்டு சரின்ட்டு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே வெளியே வந்துட்டேங்க. வெளியே வந்துட்டா 2 சைடுமே வந்து பார்த்து கூட்டமும் நல்லா நிறைய இருந்துச்சுங்க. அப்படியே வராங்க. அப்புறம் பொங்க வைக்கிற இடத்துல பயங்கரமா கூட்டமா இருந்துச்சு. சரி போட்டோ வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஆசையா இருந்தது. ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டில் சின்ன வயசா நான் இருக்கும்போது எங்கள் வீட்டில் அந்த ஃபோட்டோ இருந்துச்சு. பட் அது இப்போ இல்லைங்க. சரி அதனால வாங்கிட்டு போகலாம். நம்ம வீட்டுக்கு வாங்கலாம், அம்மா வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட அந்த சின்ன சின்ன மிட்டாய் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க. அந்த காலத்துல வந்து சாப்பிட்டது அந்த மாதிரிலாம் அந்த மிட்டாய்லாம் இருந்துச்சு. அப்படியெல்லாம் பார்த்துட்டு சரி அப்படியே அக்காவையும் பார்த்துட்டு வந்துடலாம். கோயிலுக்குள்ளேயே நாங்கள் பார்த்துட்டேங்க. சரி பொங்கல் இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தா அப்புறம் நாங்களும் பொங்கல் வச்சு அக்கா கொடுத்தாங்க. சாப்பிட்டு அக்கா கறி பண்ணிட்டு இருக்காளுங்க. கறி பண்ணிட்டு நாட்டுக்கோழி தனியா அப்புறம் இந்த பிராய்லர் கோழி அது ரெண்டுமே பண்ணக்கோழி தனியா அந்த மாதிரி ரெண்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க. கூட்டமா தாங்க இருக்கு. எந்த டே போனாலும் கூட்டமா தான் இருக்க மாட்டேங்குங்க. எல்லாருமே வந்து பொங்கல் வச்சு இந்த மாதிரி வேண்டி பொங்கல் வச்சு சேவல் இந்த மாதிரி பண்றதே தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. அங்கேயே ரெஸ்ட் ரூமு எல்லாமே தண்ணி வசதி எல்லாமே இருக்குங்க. நம்ம வந்து ஃபேமிலியா போயிட்டு இந்த மாதிரி வேண்டுதல் ஏதாவது வச்சு நடந்துருச்சுனாலும் நம்ம இந்த மாதிரி பொங்கல் வச்சு சேவல்லாம் வெட்டிட்டு நல்லா சாப்பிட்டு திருப்தியா எல்லாம் பண்ணிட்டு வரலாங்க. அக்கா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற பாருங்க. அவளுக்கு அது இதெல்லாம் பண்றதுன்னா அவளுக்கு கை வந்த கலைங்க. ஃபுல்லா கூட்டமா எல்லாரும் இருந்து பண்ணும் போதுன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது எந்த வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலுமே கூப்பிட்டுருந்தாலுமே அவ போய் முன்னாடி நின்று பண்ணிடுவாங்க. இது வந்து அக்கா பையன் அக்கா பொண்ணு. அது பெரிய அக்கா பையங்க. இது அக்கா பொண்ணு சிபி. அதாவது அவங்க மாமியாருங்க. எல்லாரும் உட்காந்து அவங்க 2 பேரே பண்ணிடுவாங்க. எவ்வளவு பேத்துக்கு பண்றதா இருந்தாலும் அந்த அத்தை வந்து பண்ணிடுவாங்க. பிள்ளைங்க பின்னாடியே தாங்க என் தங்கச்சி சுத்திட்டு இருப்பா. எங்கேயும் பார்த்தா 2 பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்களோ அங்கேயே சுத்திட்டு இருப்பாங்க. நான் ஜாலியா இருந்துச்சுங்க. ஃபுல்லா எல்லாருமே எல்லாமே ஃபுல்லா ரிலேட்டிவ் தான். எல்லாருமே நல்லா கலகலன்ட்டு ஜாலியா கிண்டலா பேசிட்டு நல்லா இருக்குங்க. உண்மையாவே எங்க ரிலேஷன்ஸ் வந்து நான் அப்படிதான் சொல்லுவேன். ஜாலியா இருக்குங்க. எல்லாம் ஒண்ணா இருந்துட்டாலே எப்படா ஒண்ணா எல்லாத்தையும் பார்ப்போம், எப்ப ஜாலியா உட்காந்துக்குவோம் அப்படின்னு தாங்க இருக்கும். ஜாலியா இருக்கும். அக்கா வந்து சமையல் பண்றதுலயே மும்மரமா இருந்தாங்காட்டி அப்பா அக்கா கூட எல்லாம் பேசவே முடியலைங்க. சமையல் பண்ற வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எங்கடா என் பிள்ளைங்க 2 காணும் பார்த்துட்டு இருந்தா அவங்க சித்தி கூட தான் இருப்பாங்களாட்டிருக்குங்க. சரி அப்படின்ட்டு நான் இங்க நின்று பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நாட்டுக்கோழி தனியா வறுக்கறதுக்கு அம்மாவும் அக்காவும் தான் 2 பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே வீட்லயே சாந்தெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா வீட்லயே எல்லாம் அரைச்சு அக்கா எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இங்க வந்து சரி அங்கேயும் அரைச்சு கொஞ்சம் சிரமப்படாம இருக்கிறதுக்காக எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாங்க. அக்காவே எல்லாம் பண்ணிடுவாளுங்க. அந்த அந்த அளவுக்குள்ள தெரியும் எவ்வளவுக்கு என்ன பண்றது அப்படிங்கறத அத்தை சொன்னாங்கன்னா பக்கத்துல அதாவது அக்காவோட மாமியார் அவங்க வந்து எல்லாமே அவங்க வந்து எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் அத்தை சமைச்சிருவாங்க.
அவங்க சொன்னாங்கன்னா அப்புறம் கூட இருந்து அக்கா எல்லாமே பண்ணிடுவாளுங்க. குடத்துல தண்ணி ஊத்துறாங்க பாருங்க, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. இது வந்து பாத்துட்டீங்கன்னா பெரிய அக்கா. ஒவ்வொருத்தரா வீடியோக்கு வந்துட்டு அப்படியே ஓடிட்டாங்க. அது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ரிலேஷன் தான். ஆனா கூட்டமும் பயங்கரமா தான் இருந்துச்சுங்க கோயில்ல. ஆனா எப்படி சொல்றது, அந்த ஒன் டே வந்து நமக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது தெரியாத மாதிரி ஜாலியா இருந்துச்சு. இது வந்து பொண்ணுங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணுன்னு சொல்லணும். நாங்க வந்து எங்க வீட்டுல கொஞ்சின பொண்ணே எங்க சிவி பாப்பா தாங்க. அவ்வளோ கொஞ்சம் வளர்த்தணும். சீக்கிரமா பெருசாயிட்டாளுங்க எங்க பாப்பா. இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா சரி அங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு நாங்க அப்படியே இங்க சுத்தி பார்த்துட்டு ஏதாவது வீட்டுக்கு வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு வந்தேங்க. போட்டோ ஒண்ணு வாங்கினோம். அப்புறம் பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொன்றா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்க பாட்டி வேற விளக்கு வேணும், காமாட்சி விளக்கு சின்னதா எனக்கு ஒண்ணு வேணும்னு கேட்டுட்டு இருந்தது. அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் பாப்பாவுக்குள்ள ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த மிட்டாயில இருக்கு பார்த்துட்டிங்கன்னா அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே கோயிலை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்தோம். நல்லா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த கறியை மட்டும் தனியா எடுத்து வறுக்கறதுக்கு மறுபடியும் அது வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நாங்க அப்படியே எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எங்க அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தான் மெயினா வந்தாங்க. ஏன்னா எங்களுக்காக கொஞ்சம் உடம்பு சரியாம இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு போயிட்டேங்க. அக்கா பையனுங்க பாப்பா 2 பேர்த்தோட தான் இருப்பான். வந்துட்டாவே 2 பேர்த்தோடய விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் 2 பேரையும் தூரிக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் ஆட வச்சுட்டு, அவங்களுக்கு தூரினா என்னால இறங்கவே முடியாதுங்க. அதை விட்டுட்டு வர வேண்டாம். உனக்கு சோறு முக்கியமா இல்ல தூரி தான் முக்கியமானா என் பெரிய பொண்ணுக்கு தூரி தான் முக்கியம். நான் சாப்பிட்றதுக்கு கூட மடி வந்து கூப்பிட்டு இருந்தேன். சரி சாப்பிட ரெடி ஆயிடுச்சுன்னா சாப்பிடலாம் வாசம் வரலைங்க. அங்க பாருங்க அவளும் பயந்துக்கிறதே இல்லை, கொஞ்சம் கூட பயந்துக்கல. இங்க பாருங்க 3 பேரு சேர்ந்துட்டு பரவாயில்லைங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்து கோயில் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி நல்லாமே எல்லாமே ஃபுல்லா கட்டி இந்த மாதிரிலாம் குழந்தைங்க தூரி ஆடுற மாதிரி எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தாலும் கொஞ்ச நேரம் அவங்கள கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா வச்சுக்கலாம். நாங்க 3 பேருமே அங்க ஆடிட்டு இருந்தாங்க. சரி நாங்க வர்றப்பவே பார்த்தேங்க ரோஸ் செடியெல்லாம் இருந்துச்சு. சரின்ட்டு போய் வாங்கிட்டு போலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு. எனக்கு என் பாப்பாவுக்கு எங்க போனாலும் அதுதாங்க. செடியெல்லாம் எங்கேயாச்சும் போனா அது வாங்கணும் அப்படின்ட்டு அது வீட்டுக்கு வாங்கிட்டு போனாதான் மன திருப்தியா இருக்கு. பார்த்துட்டு வாங்காம போனா எங்களுக்கு திருப்தியே இல்லைங்க. செடி எல்லாமே நல்லாதாங்க இருந்துச்சு. அப்புறம் நானும் நினைச்சு பார்த்துட்டீங்கன்னா செவ்வந்தி இருக்கு பார்த்துட்டீங்களா, அதுதான் வாங்கினோம். 2 கலர் வாங்கினோம். ஒன்று ஒயிட் கலரும் இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் மாதிரி ஒரு கலர் வாங்கினேங்க. சரின்ட்டு நம்ம ஒயிட் கலருமே ஒரு ப்ரௌன் கலர் தான் வாங்கினோம். அப்புறம் ரோஸ் செடி எடுத்ததுக்கு எங்க அக்கா இருந்துட்டு ரோஸ் செடியெல்லாம் ஒன்றும் வேண்டாவா, நான் ஃப்ரீயாவே உனக்கு வாங்கி தரவான்னு சொல்லி கூப்பிட்டாருங்க. சரி அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டோம். அப்புறம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சரின்ட்டு சாப்பிட்றதுக்கு அப்படியே உட்காந்துட்டு தண்ணி குழம்பு சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு திருப்தியா. ஆனா அந்த ஃபுல் டே வந்து உண்மையாவே எப்படி போச்சுன்னு தெரியல. நான் திரும்ப அதை சொல்லுவேன். அப்புறம் எங்க அத்தை பார்த்துட்டீங்கன்னா என் 2 பிள்ளைங்களுக்கும் கால் எடுத்து தனியா கொடுத்துட்டாங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஒரு வெளியே வந்து உட்காந்துட்டு நாயம் பேசலாம் அப்படின்ட்டு வந்துட்டேங்க. என் பொண்ணை பாருங்க, அவ எப்படி பேசுவா தெரியுங்களா? அது இதுன்னு சொல்றீங்க, அவ வாயத்தை எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. பெரிய பாப்பா வந்து அவளும் பேச ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப நேரம் உட்காந்து எல்லாருமே பேசிட்டே இருந்தாங்க இவத்த உட்காந்துட்டு. நல்லா இருந்துச்சு. அப்ப எல்லாரும் தெரியுமா, அக்கா மாமா அத்தை சித்தப்பா சித்தி அந்த மாதிரி ஜாலியா அந்த அன்னைக்கு ஃபுல்லாவே ஃபன்னா நல்லா இருந்துச்சுங்க. ஒரு என்டர்டைன்மெண்டாவும் இருந்துச்சு. வீட்லயே நம்ம இருந்துட்டு சரின்ட்டு வெளியே போற மாதிரியும் இருந்துச்சு, ஜாலியாவும் இருந்துச்சுங்க. எங்க பெரிய பாப்பா தான் எங்க அம்மாயி கிட்ட ஒரே ராவடி தாங்க. 2 பேரும் சேர்ந்துட்டு எங்க அம்மாயி பிடிச்சிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. எங்க அம்மாயி கடைசியா அழுவ வச்சே முடிச்சிட மாட்டேங்குது. பிள்ளைங்களை கூட்டிட்டு போ சாமி அப்படிங்கிற மாதிரி போச்சுங்க. எங்க அம்மாயி தான் என் பெரிய பிள்ளைய வந்து வளர்த்துச்சுன்னே சொல்லணுங்க. 1.5 வருஷ காலம் என் பெரிய பிள்ளை எப்படி வளர்ந்துச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு அவ சீக்கிரமா எங்க அம்மாயி தான் எனக்கு பார்த்து வளர்த்து விட்டுச்சு. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இங்க வேற போறப்ப ஒரே ஃபீலிங்ஸ் வேறங்க. எல்லாம் பார்த்து அழுதுட்டு இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேங்க. கிளம்பும் போது ஒரு ஃபீலிங்ஸா இருந்துங்க. அது என்னன்னே தெரியல. ஃபுல் டே இருந்துட்டேன். அது எப்பவுமே அப்படிதாங்க. எங்க அம்மாயி ஊருக்கு நோம்பிக்கு போனாலும் இல்லை எதுக்கு போனாலுமே அது அப்படிதாங்க. எங்க அக்கா கிட்ட வேற பாய் சொன்னேன். எங்க அக்கா பாய் சொல்லிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு பாய் சொல்லிட்டு இருந்தான். எங்க அத்தைக்கு வேற, எங்க அத்தை எப்படி தெரியுமாங்க, யாராச்சும் அழுதா போதும் எங்க அத்தையும் சேர அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. எங்க அக்கா வேற என்னமோ மனசுல நினைச்சிட்டு அழுவுதுங்க. கஷ்டமா இருந்துச்சு அழுவும் போது வேற. அப்புறம் பார்த்துட்டு சரி அது ஒண்ணும் இல்ல, எல்லாத்தோட மனசுலயும் கவலை இல்லாத மனசுங்க யாருங்க இருக்க போறா? எல்லாத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு கவலை கண்டிப்பா இருக்கும். அதுக்கான தீர்வு கண்டிப்பா இருக்கு, இல்லாம போகாது.
அக்கா விடுங்க. எல்லா மனுஷங்களுமே கேட்டு பாருங்க. கவலை இல்லாதவங்க யாராச்சும் இருக்க போறாங்களா? யாருமே கிடையாது. எல்லாத்துக்குள்ளயும் ஏதோ ஒரு கவலை இருந்துட்டே தீரும். அதையும் தாண்டி நம்ம சந்தோஷமா இந்த மாதிரி எல்லாத்தையும் பாக்குறப்பதான் ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குங்க. அக்கா தான் கொஞ்சம் அழுதுச்சு. மனசுக்குள்ள ஏதாவது இருக்குங்க அப்படின்ட்டு ஏதோ அழுதுருச்சு. அப்புறம் என் பிள்ளை வேற ஓடி போய் வேற முட்டை கொடுங்க முட்டை கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு அப்புறம் எல்லாத்துக்குமே பாய் சொல்லிட்டு எல்லாமே ரிலேஷன் தாங்க எங்களுக்கு. இந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனசு இல்ல. போலான்னு கூப்பிட்டு இருந்தேன். எங்க மாமா வேற விடவே இல்லைங்க. அப்புறம் போய்க்கலாம் இருங்க, இப்பவே என்ன அவசரம் அவசரம்ட்டு. எங்க அப்பா கிட்ட வந்து எங்க மாமா ரொம்ப மிங்கிளுங்க. நல்லா அதாவது எங்க வீட்டுல அவரு கூட ரொம்ப மிங்கிள் ஆக மாட்டாரு. அவர் கரெக்டா எங்க மாமா அந்த மாதிரி போயிடுவாரு. ஆனா இவங்க வந்து நல்லா அடிச்சு நல்லா பேசிட்டு நல்லா விளையாடுவாங்க. அப்புறம் கிளம்புறக்கே இல்லைங்க. வா, அதாவது டெம்போக்கார வேற வாங்க வான்னு கூப்பிட்டு கிடந்தாரு. நீங்க வேற கொஞ்சம் எல்லாம் போட்டுட்டு வரவே மாட்டேன்ட்டாங்க. எங்க அம்மத்தாயா வேற நான் வேற அப்ப வரேன் இப்ப வரேன்னு சொல்லிட்டு இருந்தது. சரி அப்படியே வரப்ப பாத்துட்டீங்கன்னா எங்க அப்பா கம்முன்னு இருக்காம கறியெல்லாம் எடுத்துட்டாருங்க. ஆட்டுக்கறி, அப்புறம் கோழிக்கறி, ஆட்டு தலை 3 எடுத்துட்டு வந்தாருங்க. எங்க அம்மாவுக்கு அங்கிருந்து வந்த உடனே பாத்தீங்கன்னா ஆட்டு தலை, அது ஆட்டுக்கறி, அப்புறம் பாத்துட்டீங்கன்னா எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நாங்களும் எல்லாம் சாப்பிட்டு நைட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எல்லாரும் பேசிட்டு அப்படியே முடிஞ்சுங்க. சரி, ஓகே, இன்னொரு வீடியோல பாக்கலாங்க.